இன்றைய இறை சிந்தனை. அவர் தொடர்ந்து பேசி கொண்டிருந்த போது தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இருந்து விட்டால் போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கின்றீர் என்றார்கள். அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம், அஞ்சாதே, நம்பிக்கை மட்டும் விடாதே என்று கூறினார். மார்க் 5ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 35 36. அன்பர்களே, யாயிரின் மகள் மிகவும் நோயுற்றிருந்த போது இயேசு அவருடைய வீட்டுக்கு வருவதாக சொன்னார். ஆனால் வழியில் தாமதம் ஏற்பட்டது. அந்த நேரத்தில், இனி பயனில்லை, உங்கள் மகள் இறந்துவிட்டாள் என்று எதிர்மறை செய்தி வந்தது. ஆனால் இயேசு அந்த வார்த்தைகளுக்கு கவனம் செலுத்தவில்லை. அவர் சொன்னது ஒன்றே ஒன்று, பயப்படாதே, விசுவாசம் கொள் என்றார். இயேசு எதிர்மறை அறிக்கைகளை தன் உள்ளத்திற்குள் அனுமதிக்கவில்லை. அதன் முடிவில் அவர் அந்த சிறுமியை மரணத்தில் இருந்து உயிர்ப்பெழ செய்தார். இன்று நீங்கள் சுகமடைவதற்காக அல்லது தேவனுடைய திட்டத்துக்காக விசுவாசத்தில் நிற்கும்போது பலர் சொல்வார்கள், அது முடியாத காரியம், அது நடக்காது என்று. அவர்கள் உங்களை விசுவாசத்திலிருந்து விலக செய்கின்றார்கள். போராட்டத்தின் நேரத்தில் எதிர்மறை தோல்வி மனப்பான்மை கொண்டவர்களோடு உங்கள் நேரத்தை செலவிட வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் தேவையானவர்கள் இவர்களே. உங்களை ஊக்குவிப்பவர்கள், உங்களோடு விசுவசிப்பவர்கள், உங்கள் நம்பிக்கையை கட்டி எழுப்பவர்களே. எதிர்மறை வார்த்தைகளை ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டுவிடுங்கள். ஏனெனில் இறுதி தீர்ப்பை சொல்பவர் நம் தேவன் ஒருவரே. ஆகையால் நம்பிக்கையோடு இருங்கள், நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். ஜெபம். எங்கள் விண்ணக தந்தையே, உமது திட்டம் தாமதமாக தோன்றினாலும் எங்கள் வாழ்க்கையில் இறுதி வார்த்தை உமதே என்பதற்கு அறிய செய்ததற்கு நன்றி. எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல் விசுவாசத்தில் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாம் வல்ல அன்பு இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.